ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி வருஷத்தில் நாள் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 98 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 23,742 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்குது. சென்செக்ஸ் 368 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 78,507 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 200 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 51,060 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 43,373 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 35 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். ஆக்சுவலி ஐடி செக்டார் ஸ்டாக்ஸில் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை நாள் மார்க்கெட்டில். எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் குறிப்பாக எஃப்ஐஎஸ் 1,782 கோடிக்கு நெட் செல்லாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் பார்க்கும்போது 1,690 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸோட ரோல் வந்து பெருசாக இல்லை. அவங்களோட மொத்த பையிங்கே பார்த்தீங்கன்னா 1,237 கோடியாக இருக்குது. செல் வேல்யூ 3,019 கோடியாக இருக்குது. ஸோ டிஏஎஸ் தான் கொஞ்சம் பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டே மார்க்கெட்டில். பேங்க் நிஃப்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் அன்றைக்கி பாசிட்டிவ் வந்து ஏவ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், அதுக்கு இடத்துல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ எக்ஸப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இன்னொரு பேங்கும் தவிர்த்து பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்த ரெண்டு பேங்கை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் எல்லா பேங்க்ஸுமே பேங்க் நிஃப்டியில் பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டாலும் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் தான் இருந்துச்சு பேங்க் நிஃப்டி. அது தவிர்த்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருக்கிறாங்க. இன்றைக்கி மட்டுமே 3% அப்பு 2,207 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் இதெல்லாமே 1,300 என்னோட கடைசி கன்சிடர் லெவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் தொடவே இல்லை. நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு முத்தூட் ஃபினான்ஸ் ஒரு ஷேருக்கு. ஸோ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ்னு சொல்லலாம். பட் இப்போ இருக்க ட்ரெண்டில் இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியில் முத்தூட் ஃபினான்ஸை தொட முடியாது. வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு ரைவல்ஸாக இருக்கிற மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து மணப்புரம் ஃபினான்ஸோட வேல்யூஷன் பி ரேஷியோலாம் 10 கீழே தான் இருக்குது. ஆனால் வாங்கலாம். மேபி சம் நியூஸஸ் வந்து அடிப்பாங்க. அப்படி பயம் இல்லாதவங்க மணப்புரம் ஃபினான்ஸ் யூஸ் பண்ணலாம். முத்தூட் ஃபினான்ஸை கை வைக்க முடியாது. பட் அதுக்கு மற்றொரு ஆப்பர்ச்சுனிட்டி அதே செக்டாரில் இருக்கிற மணப்புரம் ஃபினான்ஸ் வேல்யூஷன் கம்மியாக கிடக்கிறதுனால நம்ம வந்து மணப்புரம் ஃபினான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் முத்தூட் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி செக்டார் ஸ்டாக்ஸு, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஃபினான்ஸ் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. எஸ்ஜேவியனும் பார்த்தீங்கன்னா 110 ரூபா அன்னைக்கு மட்டுமே 6% அப்பர் சர்க்யூட். பீகார் கவர்மெண்ட் கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பேசிஸில் அந்த எஸ்ஜேவியன் மேலே போயிருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி 5% அப்பர் சர்க்யூட்டில் இருக்குது 65 ரூபா 33 காசு. அதுக்கு அடுத்தபடியாட்டு இந்தியன் ரினோவபிள் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அந்த ஐஆர்டிடிஏ அவங்களோட 3% மேலே பாசிட்டிவ், கிட்டத்தட்ட 221 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸ் 2.5% அப்பு. வோல்டாஸோ 2% மேலே பாசிட்டிவ்ல இருந்தாங்க. ஸோ ஓவரால் ஒரு நல்ல ட்ரெண்டில் தான் இருந்துச்சு இந்த மிட் கேப் ஸ்டாக்ஸில். நெக்ஸ்ட் ஸ்மால் கேப்ல எடுத்து பார்க்கும்போது டான்லா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டான்லா பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெட் 12% அப்பு. ப்ளூ ஸ்டார் ஏசி செக்டார் இந்த வால்டாஸுக்கு ரைவல்ஸாக இருக்கிறது, இவங்க 4% அப்பு. ஆம்பர் என்டர்பிரைசஸ் 3.5% அப்பு. கரூர் வைசியா பேங்க் 3.5% அப்பு. அயோனெக்ஸ் வின் லிமிடெட் இவங்களும் 3.5% அப்பு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருந்துச்சு. பிஎஸ்சியும் பார்த்தீங்கன்னா 2% பாசிட்டிவ். அதே மாதிரி சிடிஎஸ்லும் 3% மேலே பாசிட்டிவ் இருந்தாங்க. லார்ஜ் கேப் செக்டார் எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் மாருதி சுசுகி தான். சேல்ஸ் 30% அதிகரிச்சிருந்து அந்த பேசிஸில் 3% மேலே பேருக்கு மாருதி சுசுகி. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 2.5% அப்பு. இவங்களும் 3% கிட்ட பாசிட்டிவ் போனாங்க. 3,082 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் இவங்களுக்கும் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பர்சனல் வெஹிக்கிள் சேல்ஸு, எஸ்யூவி சேல்ஸு, டோட்டல் டொமஸ்டிக் சேல்ஸ், எக்ஸ்போர்ட் எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவும். ஸோ ஒன்ஸ் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி 50 லிஸ்டட் ஸ்டாக்ல மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவும் இவங்க ட்ரெண்டு தான் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஸ்டாக். மஹேந்திரா அண்ட் மஹேந்திராலாம் 70% ரிட்டர்ன்ஸு, ட்ரெண்டெல்லாம் 100%, நியர்லி 190% ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஸ்டாக்கு. ஸோ நிஃப்டி 50ல லிஸ்டட் ஆனால ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் 2024 கொடுத்தது மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவும் ட்ரெண்டோ. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவும் 2.5% அப்பு. டாரண்ட் ஃபார்மசிட்டிகல்ஸ் 1.5% பாசிட்டிவ். வருண் பெவரேஜஸ் லிமிடெட் இவங்களும் 1.5% பாசிட்டிவ் இருந்தாங்க. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் இதுவும் 1.5% அப்பு. எங்கெல்லாம் அடி விழுந்து அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார் தான் நல்லா பாசிட்டிவ் ட்ரெண்ட்லாம் இருந்தாங்க. ஸோ அதை தவிர்த்து கன்சியூமர், பேங்கிங், மீடியா, ஆட்டோ, ஃபினான்ஸ், பிஎஸ்சி பேங்க், சிமெண்ட் இதெல்லாமே பாசிட்டிவ் இருந்துச்சு. ப்ளஸ் சர்வீஸ், எனர்ஜி, டெக்னாலஜி இவங்களும் பாசிட்டிவ். 3 செக்டார் தான் நெகட்டிவ். ஃபார்மா, ரியாலிட்டி, மெட்டல் இந்த 3 செக்டார் நெகட்டிவ்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்மால் கேப்ல அடி விழுந்தது பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் லிமிடெட் 5% டவுனு 375 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. பிரமால் ஃபார்மா லிமிடெட் 3.5% டவுனு 257 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்குது. சயன் லிமிடெடும் ஐடிஐ லிமிடெடும் இது ஐடி லிமிடெட் கண்டினியூஸ் கெயினில் இருந்துச்சு. இன்னைக்கு 1.5% அடி வாங்கியிருக்காங்க. சயன் லிமிடெடும் 1.5% காலி. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸும் 1.5% கீழே விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் மிட் கேப்ல என்எல்சி இந்தியா 3% கிட்ட டவுனு 240 ரூபா.
பேடிஎம்மும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு, அந்த பேசிஸில் பேடிஎம் போட்டு பொழந்துட்டாங்க. ஃபீனிக்ஸ் மில்ஸ் லிமிடெடும் 2.5% காலி, இந்தியன் பேங்கும் 2.5% காலி. லார்ஜ் கேப்பில் பார்க்கும்போது மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் ஆக்சுவலி இவங்களும் 1.5% காலி, அதானி டோட்டல் கேஸ் லிமிடெட் 1.5% காலி, ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் 1.5% காலி, பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் 1.5% காலி, டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. நான் 1380 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும்போது கடைசியாக கன்சிடர் பண்ண அவங்கள்ட்ட சொன்னேன். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெட்டிஸும் இன்னைக்கு 1369 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கிட வேண்டியதான். மேபி இன்னும் கூட இறங்க சான்சஸ் இருக்குது டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸில். ONGC 300 ரூபா தாண்டோன்னா நிறைய பேர் கேட்டிங்க இப்போவும் ONGC வாங்கலாமான்னு. நான் வேண்டான்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ PSU செக்டார் ஸ்டாக்கில் எப்போவுமே ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ அது 230 ரூபா வந்தாச்சு, 330 ரூபா தாண்டி போன ஸ்டாக்கு 236 ரூபா வந்திருக்கு. ஸோ ஓவரால்ட்டு மேபி ரிசல்ட்ஸில் அடி வாங்கினா இன்னும் ஸ்டாக் ப்ரைஸ் அடி வாங்க சான்சஸ் இருக்குது. அதனால பொறுமையாக இருந்துக்கோங்க. என்னோட நீங்கள் கேட்ட ஸ்டாக் இந்த ஈஸ்மே ட்ரிப்பு ஆஃப்டர் த போனஸ் ஸ்டாக் ப்ரைஸோட வேல்யூ, அந்த ப்ரைஸ் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு சின்ன ஸ்டாக் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி கண்ணுக்கு தெரியுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஒரு பக்கம் வித்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. CEO நிஷாந்த் பிட்டி இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டார். இவர் தான் ஒரு கோ ப்ரொமோட்டராக இருந்தார், அவரும் எக்ஸிட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் CEO பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. அவரோட பிரதர் ரிகாந்த் அவர் வந்து இப்போ டேக் ஓவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த கம்பெனி மீண்டு வருமா அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். அதனால இந்த கம்பெனிலேருந்து விலகி இருக்கிறது நல்லதுங்கிறது என்னோட கருத்து. டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் சேல்ஸ் Q3 ஃபினான்ஷியல் 25ல 2,30,599 யூனிட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேல்ஸ் அவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. டாடா மோட்டர்ஸோட டொமஸ்டிக் சேல்ஸ் 76,599 யூனிட்ஸ் டிசம்பர் மாதத்தில் மட்டும் விற்றுருக்காங்க. ஸோ இதில் அவங்க பிரித்து பார்த்தீங்கன்னா, அதாவது செக்மெண்ட் வைஸ் பிரித்து பார்க்கும்போது ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் ட்ரக் வந்து அது இயர் ஆன் இயர் பேசிஸில் கீழே விழுந்திருக்கு. அதே லைட் கமர்ஷியல் ட்ரக்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் கூடி இருக்கு. பர்சஞ்சர் கேரியர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த SCV கார்கோ அதுவும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கிள் டொமஸ்டிக்ல சேல்ஸ் பார்க்கும்போது வெறும் ஒரே ஒரு யூனிட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 300 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மொத்தத்தில், அதாவது எக்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து போட்டு பார்க்கும்போது சேல்ஸ் வந்து 1% அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கமர்ஷியல் வெஹிக்கிளில். டாடா மோட்டர்ஸோட டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அவங்களோட EV வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 71% கீழே விழுந்திருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பர்சஞ்சர் வெஹிக்கிளில். ஸோ ஓவராலாட்டு டாடா மோட்டர்ஸோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக தான் இருக்குது, பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸில் நெகட்டிவ் அப்டேட்டும் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் 749ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்டாக் ப்ரைஸ் நிற்குது. என்ன கேட்டால் 700 கீழே போகவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இதில் வந்து மேலே போகவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் வேல்யூஷன் கம்மியாக இருக்குது ரைவல்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து டாடா மோட்டர்ஸில். ரிலையன்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட இன்னொரு கம்பெனி தான் சாசான் பவர். இதில் வந்து $150 மில்லியன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா IIFCL, அதாவது IIFCL அப்படிங்கிற உங்களுக்கு பே பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் இது டெப்ட்டு டிசம்பர் 31 பார்த்தீங்கன்னா பே பண்ணியிருக்காங்க. சாசான் பவரோட டெப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு நான் அன்னைக்கு ஒரு ஆர்டிகல் பார்த்தேன். ரிலையன்ஸ் பவர் விச் மீன்ஸ் அனில் அம்பானி பார்த்தீங்கன்னா அவரோட சன்ஸ் எல்லாமே காப்பாற்றுறதுக்கு, விச் மீன்ஸ் அவங்களோட சன்னை வந்து மறுபடியும் பில்லியனரை மாற்றுறதுக்கு அவர் கடனை வந்து குறைச்சிட்டே வராங்க அப்படின்னு நான் ஒரு ஆர்டிகல் ரீட் பண்ணேன். மேபி நியூஸஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் படிப்படியாக பார்த்தீங்கன்னா கம்பெனிஸோட டெப்ட் எல்லாமே குறைச்சிட்டு வராருங்கிறது க்ளீனாக தெரியுது. இப்போவும் பார்த்தீங்கன்னா UK பேஸ்ட் IIFCL அந்த கம்பெனிக்கு வந்து $150 மில்லியன் கடனை வந்து கட்டியிருக்காங்க. சாசான் பவர் வந்து 3960 மெகாவாட் பவர் பிளான் மத்திய பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறாங்க. ஸோ லோவஸ்ட் டேரிஃபில் 7 ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஓவரால் இது வந்து ரிலையன்ஸ் பவரில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. RBI கொடுத்த அப்டேட்டு, RBI வந்து 4.73 lakh crore வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து மார்ச் குவார்ட்டரில் ஸ்டேட்டுக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸுக்கும் வந்து செல் பண்ண போகிறாங்க அப்படின்னு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஓவரால் இது வந்து RBI கொடுத்த அப்டேட்டு. ஜான்வரி டு மார்ச் குவார்ட்டர் 2025ல 4.73 lakh crore வேல்யூக்கு பாண்ட்ஸ் வந்து ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ண போகிறாங்க. இது எந்த இதில் வருதுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 293 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அந்த செக்மெண்ட்ல வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து RBI கொடுத்த அப்டேட்டு. UPI டிரான்சாக்ஷன் 16.73 பில்லியனா நடந்திருக்கு அப்படின்னு டிசம்பர்ல சொல்றாங்க. ஸோ அதோட வேல்யூஷன் பார்க்கும்போது 23.25 ட்ரில்லியன்ஸ் விச் மீன்ஸ் 23 லட்சம் கோடிக்கு மேலே வருது. ஸோ அவங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 46% வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 172 பில்லியன் டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. 2023ல 118 பில்லியனா இருந்தது, இப்போ
2024ல் 172 பில்லியன் டிரான்சாக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூபிஐ டிரான்சாக்ஷனோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் எவ்வளோ க்ரோன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ 2024 க்ளோஸ் ஆயிருக்கு. அதே 2014 பார்க்கும்போது 26,000 பாயிண்ட்ஸ் இருந்திருக்கு. அப்போ இருந்து இப்போ 26,000 பாயிண்ட்ஸ்லேருந்து 78,000 பாயிண்ட்ஸ் ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாட்டு பார்க்கும்போது 17வது வருஷத்துலேருந்து டிசம்பர் 24வது வருஷம் இப்போ பார்க்கும்போது இந்த வருஷம் கடைசியில் பார்க்கும்போது இந்த வருஷம் பாருங்கள் போன வருஷம் கடைசியில் பார்க்கும்போது 193% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாட்டு இது வந்து நம்மளோட மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு ஒரு நல்ல ரேப்பிடாக க்ரோன் ஆயிருக்கு. சுசுகி மோட்டார் சைக்கிள் இந்தியாவோட சேல்ஸ் வந்து 22% இந்த டிசம்பரில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 96,804 டூ வீலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் டிசம்பரில் வந்து சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது சுசுகி மோட்டார் சைக்கிள்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஹீரோ மோட்டார் கப்புக்கு வந்து ஒரு அடிஷ்னல் டேக்ஸ் டிமாண்ட் வந்திருக்கு. இது வந்து 2020-21 அந்த காலகட்டத்தில் உள்ளது 26.4 crores வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஹீரோ மோட்டார் கப் கொடுத்த அப்டேட்டு. ஜிஎஸ்டி கலெக்ஷன் டிசம்பரில் 7.3% அட் இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.77 lakh crores இருக்குது. விச் மீன்ஸ் 1,76,857 கோடியாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 7.3% அடி ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து இந்த டிசம்பர் மந்தில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஆர்பிஎன்எல் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி இன்னைக்கு 428 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. 1.5% பாசிட்டிவ். 2 நாளுக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு 2 ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. இப்போ நான் சொல்லியிருப்பேன் இந்த கம்பெனியோட ஆர்டர் புக் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆர்டர் புக்கு 80,000 கோடிக்கு மேலே இருக்கும்னு சொல்லி. இந்த ஆர்டிகளை பார்த்தீங்கன்னா 83,221 கோடி ஆர்டர் புக் ரயில் விகாஸ் நிகம் லிமிடெடுக்கு இருக்குது. ஸோ மேஜராட்டு பார்த்தீங்கன்னா எர்த் ஒர்க்கு, ப்ரொடெக்ஷன் ஒர்க்கு, மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, இப்படி நிறைய ஒர்க் அவங்களுக்கு ஆர்டர் ஆட்டு இருக்குது. ஸோ மேஜர் பிரிட்ஜஸ் இந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கைவசம் இருக்குது. அதனால தான் சொல்கிறது இந்த ஸ்டாக் ஒரு ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. பட் வேல்யூஷன் தான் நம்ம இப்போ கை வைக்க முடியாத கண்டிஷனில் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி போதும்போது நம்ம டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணலாம். ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 78.4 crores ஆர்டர் வந்து 78.4 crores வேல்யூ ஆர்டர் வந்து பாரத் கோக்கிங் கோல்ட் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஐடி பேஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரிலேட்டட் சர்வீஸ் அது சம்மந்தமான ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா கொடுத்த அப்டேட். ஸோ கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா 65% ஆஃப் த ப்ரொடக்ஷன் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் 25ல். ஸோ ஃபர்ஸ்ட் 9 monthsல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கைடன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் 65% வரைக்கும் ரீச் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த டிசம்பர்ல மட்டுமே 72.4 மில்லியன் டன்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. 0.7% growth ஆயிருக்கு. 9 monthsல பார்க்கும்போது அவங்களோட ப்ரொடக்ஷன் 2.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 543.4 மில்லியன் டன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இது இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கும்போது கொஞ்சம் வளர்ச்சி தான். ஆனால் இது ஃபுல் இயர் டார்கெட் வந்து 838 மில்லியன் டன்ஸ். அதில் அவங்க 65% ரீச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.